அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே இருக்கக்கூடிய அவயவங்கள், திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானான பெரிய பெருமாள், அவனுடைய அவயவங்களுடைய அழகையெல்லாம் ஒவ்வொரு பாசுரத்திலே மிக அழகாக அனுபவித்து அருளிச் செய்கிறார் திருப்பாண ஆழ்வார். அதிலே எம்பெருமானுடைய ஓரோர் அவயவம் என்று அருளிச் செய்கின்ற பொழுது அவனுடைய திருப்பாத கமலம் என்று அதிலிருந்து தொடங்கி அவனுடைய திருவரையிலே சாத்தின பீதாம்பரம், அதற்கு மேலே உந்தி உதரபந்தம், அதற்கு மேலே எம்பெருமானுடைய திருமார்பு, அந்த எம்பெருமானுடைய திருக்கண்டம், அவனுடைய செவ்வாய், திருக்கண்கள் என்று ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஓரோரு அவயவத்தை அனுபவித்துக் கொண்டே வந்தார். இப்படி அந்த ஒரு லாவண்யம், லாவண்யம் என்றால் ஒவ்வொரு அவயவத்திலேயும் இருக்கக்கூடிய அழகிற்கு வடமொழியிலே லாவண்யம் என்று பெயர் சொல்லுவார்கள். தனித்தனியாக அந்தந்த அங்கங்கள் அவயவங்கள் அழகாயிருந்தால் அதற்கு லாவண்யம் என்று பெயராம். இப்படி எம்பெருமானுடைய லாவண்யத்தை ஓரோர் அவயவமாக அப்படி அனுபவித்துக் கொண்டு வந்தவர். அதற்கு பிறகு 9வது பாசுரம், அதிலே எம்பெருமானுடைய சௌந்தர்யம், சௌந்தர்யம் என்றால் மொத்தமாக இருக்கக்கூடிய அழகு, முழு அழகு, அதை வர்ணிக்கிறார். அதாவது தமிழிலே கூட இப்படியெல்லாம் சொற்கள் உண்டு. எழில் என்று ஒரு சொல், அழகு என்று ஒரு சொல். இதை நாம் எழில் என்பது லாவண்யத்தை குறிக்கிறது என்று கொண்டோமானால் சௌந்தர்யம் என்கிறது அழகை குறிக்கிறது என்று நாம் கொள்ளலாம். அந்த எழில் என்பது அல்லது எழில் என்கிறது அது சௌந்தர்யத்தை குறிக்கிறது என்று சொன்னால் அழகு என்கிறது லாவண்யத்தை குறிக்கிறது என்றும் கூட கொள்ளலாம். தனித்தனியாக அவயவங்கள் அழகாயிருந்தால் அதை விவரிக்கிறது லாவண்யம் என்கிற சொல். மொத்தமாக பார்க்கின்ற பொழுதும் அழகாயிருக்க வேண்டும். அதாவது உலகத்திலே சிலருக்கு தனியாக கண்கள் மட்டும் அழகாயிருக்கும், ஆனால் மற்ற அவயவங்கள் அழகாயிருக்காது. ஆனால் சில பேருக்கு மொத்தமாக பார்த்தால் அழகாயிருக்கும், ஆனால் தனித்தனியாக அவயவங்களை பார்க்கிற பொழுது அது அழகாயிருக்காதாம். ஆனால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஸ்ரீ ரங்கநாதனாக பெரிய பெருமாளாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அவயவங்களும் அழகு, மொத்தமாக பார்த்தாலும் அழகு என்று அந்த அவனுடைய அழகை வர்ணிக்கிறார். 9வது பாசுரத்திலே தனியாக அவயவங்கள் என்று குறிப்பிடாமல் அவனுடைய நீலமேனி என்று அந்த திருமேனி முழுவதையும் சேர்த்து அப்படியே ஒரே பாசுரத்திலே அனுபவிக்கிறார். ஆலமாமரத்தின் இளமேல் உருபாலகனாய் ஞானமேழு முண்டான் அரங்கத்தரவினையான் திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இதற்கு முன்னால் அவன் செய்த செயல்கள் என்று அவனுடைய அவதாரங்கள், அவனை சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன், தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் என்று ராமனாக ஒரு பாசுரத்திலே அனுபவித்தார். அதேபோல மந்திபாய் வடவேங்கட மாமலை அந்த பாசுரத்திலே அவன் வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்று திருவேங்கடமலையிலே எழுந்தருளியிருப்பவனும் அவன்தான் என்று தெரிவித்தார். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து என்று அவன்தான் திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான் என்று தெரிவித்தார். மேலே பரியனாகி வந்த என்கிற பாசுரத்திலே இரணியனை வதம் செய்த நரசிங்கப்பிரானாய் அவதரித்தவனும் அந்த எம்பெருமான் தான் என்று தெரிவித்தார். இப்பொழுது இந்த 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? பிரளய காலத்திலே உலகங்கள் அனைத்தையும் விழுங்கி அவற்றை காத்து ரட்சித்தானே ஒரு ஆள் இலையிலே சயனித்துக் கொண்டு அந்த எம்பெருமான் தான் இங்கே திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அனுபவித்தார். இங்கே அந்த எம்பெருமான் எப்படி சயனித்திருக்கிறான் என்கிறதை தெரிவிக்கிறார். ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாகி, அதாவது ஒரு பெரிய ஆலமரமாம். அந்த ஆலமரத்திலே அப்பொழுதே உண்டான ஒரு சிறிய தளிர்,
அதாவது மிகச் சிறிய தளிர் என்பதற்காக அப்படி சொல்லப்படுகிறது. இது பவனான ஆலந்தளிர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆலந்தளிரிலே சயனித்துக் கொண்டிருந்தான். எப்பொழுதோ உலகங்களை எல்லாம் உண்ட காலத்திலே, அதாவது பிரளயத்திலே அத்தனை உலகத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு அப்படி ரட்சித்தான் அல்லவா. அப்பொழுது மாமரம் என்னால் மிகவும் பெரிய மரம் என்று பொருள். ஆனால் அந்த மரம் என்னால் என்ன மரம் என்னால் அது ஆல மாமரம் என்று ஒரு ஆல மாமரம். அந்த ஆல மரத்தினுடைய ஒரு தளிர், அந்த ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் என்று ஒரு சிறிய பாலகன் வடிவு கொண்டு அந்த இளந்தளிரிலே அப்படி சயனித்துக் கொண்டு அப்படி உலகத்தை எல்லாம் ரட்சித்தானாம். ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் அப்படி இருந்தவன் யார்? ஞாலமேழும் உண்டான் என்று ஏழு உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தருளியிருந்தான். நம்மாழ்வாரும் கூட ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆலிலை சேர்ந்த எம் பெருமா மாயன் என்று அவனை அனுபவிக்கிறார். அப்படி அந்த ஆலந்தளிரிலே சயனித்துக் கொண்டு எழுந்தருளியிருந்தவன் தான் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் இப்பொழுது எங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்றால், அந்த எம்பெருமான் தான் இப்பொழுது அரங்கத்திலே அரவின் அணையானாக, அதாவது ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக கொண்டு இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்கிறார். அதுல என்ன ஆச்சரியம் என்னால், அங்கே பிரளய காலத்திலே அவனுக்கு பெரிய அந்த வெள்ளம், அதாவது சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே ஒரு ஆலந்தளிர், அந்த ஆலந்தளிரிலே ஒரு குழந்தையாக அவன் சயனித்துக் கொண்டிருந்தான். அதே போல இங்கே திருவரங்கத்திலே வந்தால் சமுத்திரத்திற்கு பதிலாக பெரிய திருக்காவேரி ஆறு அது ஓடுகிறதாம். அதனுடைய நடுவிலே ஆலந்தளிருக்கு பதிலாக ஆதிசேஷன் அவனுக்கு படுக்கையாக இருக்கிறான். அங்கே சிறு குழந்தையாக ஆலந்தளிரிலே சயனித்துக் கொண்டிருந்தவன் இங்கே பெரிய பெருமாளாக, அழகிய மணவாளனாக, ரங்கநாதனாக அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அதையும் இதையும் ஒப்பிட்டு நோக்கினால் என்ன அருமையான ஒரு அழகு. அங்கே அதாவது பிரளய சமுத்திரத்திலே ஆலந்தளிரிலே குழவியாக சயனித்துக் கொண்டிருந்தவன் இங்கே திருக்காவேரி ஆற்றின் நடுவிலே ஒரு ஆதிசேஷன் மேலே அப்படி ஸ்ரீரங்கநாதனாக சயனித்து எழுந்தொழிருக்கிறானே, அதைத்தான் இப்படி அனுபவிக்கிறார். ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் என்று அவனை வர்ணித்தார். அதற்கு மேலே அப்படிப்பட்ட அரங்கத்து அரவின் அணையானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகம், அதாவது அவனுடைய திருமேனி அது எப்படி இருக்கிறது என்னால் எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அல்ல அல்ல. அந்த ஆபரணங்களுக்கெல்லாம் இவனிடத்தில் இருக்கிறபடினாலேதான் அவைகளுக்கே அலங்காரமாம். அங்கே இன்றைக்கும் கூட திருவரங்கம் பெரிய கோவிலிலே எம்பெருமான் திருமுன்பே அரையர்கள் என்போர் கொண்டாட்டம் என்று சேவிக்கின்ற பொழுது ஆபரணத்திற்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்று அந்த ஆபரணங்களையும் இவன் அணிவதனாலேதான் அழகு என்கிறார். அப்படிப்பட்ட ஆபரணங்கள் சிலவற்றை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் திருப்பான ஆழ்வார். கோலமா மணியாரமும், கோல மாமணியாரம் என்றால் கோலம் என்றால் மிகவும் அழகாயிருப்பதாக இருக்கக்கூடியதாய், மணியாரம் என்றால் அப்படி மாணிக்கங்கள் போன்ற ரத்தினங்களாலே இழைக்கப்பட்ட உயர்ந்த ஹாரமாம். அதற்கு மேலே முத்துத்தாமமும் என்று கோலமாமணியாரமும் முத்துத்தாமம் என்னால் முத்து சரம், அதுவும் எம்பெருமானுக்கு திரிசரம் பஞ்சசரம் என்றெல்லாம் சொல்லும்படியாக 3 வடங்களை உடைய முத்துமாலை என்ன, 5 வடங்களை உடைய முத்துமாலை என்ன, இப்படி 7 வடங்களுடைய முத்துமாலை என்ன என்று பல பல முத்து மாலைகள் அந்த அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் அவருக்கு இருக்கின்றதாம். நம்பெருமாளுக்கும் அப்படி இருக்கிறது. ஆஹா, கோலமா மணியாரமும் முத்து தாமமும் அணிந்திருக்கிறான் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அழகு எப்படிப்பட்டது என்றால் முடிவில் இல்லதோரெழில் என்றால் முடிவே இல்லாததாய் அப்படி இருக்கக்கூடிய ஒரு எழில் என்னால் அந்த சௌந்தரியத்தை தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய சமுதாய சோபை என்று மொத்தமாக இருக்கக்கூடிய அழகு, தனித்தனியான அழகை கீழே 8 பாசுரத்திலே அனுபவித்தார். இப்பொழுது இந்த 9வது பாசுரத்திலே மொத்தமான அழகு, அதைத்தான் எழில் என்கிறார். அது எப்படிப்பட்ட எழில் என்றால் நீலமேனி என்று, அப்படியே அந்த கார்மேகம் போல தண்ணீரை நன்றாக முகந்து கொண்டு
பொழிவதற்கு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு மேகம் போல எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறதாம். அதைத்தான் நீலமேனி என்று சொன்னவர் உடனே என்ன சொல்லுகிறார்? ஐயோ நீலமேனி ஐயோ என்கிறார். என இத்தனை நாளி அதை வர்ணித்துக் கொண்டு வந்தவர் அதற்கு மேலே அவராலும் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகை ஒரு வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியவில்லையாம். உடனே அந்த எம்பெருமானுடைய நீலமேனியினுடைய அழகை மானசமாக கண்ட அந்த ஆனந்தத்திலே ஐயோ என்று ஒரு வார்த்தையை பிரயோகம் செய்தாராம். அதைத்தான் வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது இது ஹர்ஷ சூச்சகம், அதாவது ஆனந்தத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. பாட்டு கேட்டு ஆனந்தப்பட்டு ஐயோ என்பாரை போலே என்று கூட வியாக்கியானத்திலே காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது மிகவும் இனிய இசையை கேட்கிற ஒருத்தன் அந்த இசையிலே மயங்கி ஐயோ என்பது போலே இங்கேயும் அந்த எம்பெருமானுடைய அழகை கண்டார். உடனே அவனை பார்த்து நீலமேனி ஐயோ என்றார். இப்படிப்பட்ட இந்த ஐயோ என்கிற சொல்லைத்தான் பின்னாளிலே கம்பரும் கூட வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடன் போனான் மையோ மழைமுகிலோ மறிகடலோ என்று சொன்னவுடனே ஐயோ இவன் வடிவழகு அழியா அழகுடையான் என்று கம்பரம் கூட இப்படி அந்த ராமபிரானுடைய அழகை காட்டுகின்ற பொழுது ஐயோ என்று வர்ணித்தாராம். அப்படிப்பட்ட நீலமேனி ஐயோ என்று சொன்ன திருப்பான ஆழ்வார் அது என்ன செய்து விட்டது? என்னால் என் நெஞ்சை நிறை கொண்டு விட்டது, என்னை அப்படியே என்னுடைய நெஞ்சை நிறைத்து விட்டது, பூர்ணமாக்கி விட்டது, கவர்ந்து விட்டது என்று சொல்லும்படியாக அப்படி அந்த அழகிலே ஈடுபட்டு இப்படி பாசுரம் அருளி செய்தார். இப்படி பாசுரத்தை அருளி செய்த திருப்பான ஆழ்வார் கடைசியாக இன்னொரு பாசுரம் அருளி செய்து தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். அதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.